ஜீவா. ஜீவா படம் வந்து கிரிக்கெட் தான் மக்கள் டிவியில பார்த்து எல்லா மேட்சும் பார்த்து என்ஜாய் பண்றாங்க. ப்ரொஃபஷனல் கிரிக்கெட். ஒரு சென்னை 28 மாரி ஒரு ஜாலி பசங்க ஆடுறாங்க, அது வேற. இது ஏன் பார்க்க போறாங்கன்னாங்க. பட் வி ஷோட் தட் கிரிக்கெட் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங் இன் தட் மூவி. ஸோ லைக் திஸ் எனக்கு சேலஞ்ச் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதனால வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. அண்ட் ராட்சசன் பண்ணதுக்கப்புறம் சரி இதுக்கு மேலே பெட்டர் ஆகும் லைஃப்னு நினைக்கும் போது 9 படம் இதை பற்றி நான் நிறைய திருப்பி திருப்பி சொல்லியிருக்கிறேன். பட் அந்த பீரியட் இருந்ததுல தட் கேவ் மீ ஆங்கர் தட் ஐ டோன்ட் டிசர்வ் திஸ். இது இவ்வளோ பண்ணிட்டு எனக்கு ஏன் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு நான் ரொம்ப ஒரு கொஸ்டின் மார்க் உள்ள போயிட்டேன். யோசிச்சு பார்க்கும்போது எங்கேயோ என்னோட கதைகள் சக்ஸஸ், என்னோட படங்கள் சக்ஸஸ், ஆனால் அதோட சக்ஸஸ் எனக்கு வந்து சேரல. அது வந்து ஒரு டைரக்டர் நல்ல கதை பண்ணுறாரு, ஒரு ப்ரொடியூசர் நல்ல கதை அசெம்பிள் பண்ணுறாரு. இந்த படத்தில் முனிஷ்காந்த் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சூர்யா அண்ட் ரோபோ சங்கர் காமெடி சூப்பராக இருக்கு, அதனால படம் ஓடி இருக்கு. இதுதான் வந்துட்டு இருந்த தவிர்த்து விஷ்ணு ஒரு கதை செலக்ட் பண்றான்னு யாருமே பேசல. Okay, the credit wasn't given to you. Never given to me. And not one stage anybody spoke about me. So that kind of triggered me. ஏதோ நான் தப்பு பண்றேன்,